வணக்கம். நேற்றுக்கு தவக தலைவர் விஜய் அவர்கள் ரம்ஜான் விழாவில் கலந்துட்டார். நம்ம அதை பார்த்தோம். அது எல்லா தலைவர் கலந்துக்கிறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க, அதெல்லாம் சரி தான். ஆனால் அதில் அவர் பேசின விஷயந்தான் நம்ம விவாதிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் இதை என்ன பேசினார்னா, எந்த கட்சிக்கூட கூட்டணி இல்லை, அது அவரோட பொறுப்பும். அதை கூட்டணி வைக்கிறதும் வைக்காத அது அவங்க இருப்போம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, மதச்சார்பற்ற கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் ரம்ஜான் கொண்டாடிக்கிறாரு, கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கிறாரு. செய்யட்டும், வேண்டான்னு சொல்லலை. மதச்சார்பற்ற தலைவர்னு சொல்கிற விஜய் இந்து பண்டிகை ஏதாவது கொண்டாடிக்கிறார் இந்த 3 வருஷத்தில். ரம்ஜான், அதாவது பொங்கலோ தீபாவளியோ இல்லை புத்தாண்டு ஏதாவது கொண்டாடிக்கிறான்னா எதுவும் செய்யலை. அப்போ எப்படி ஒரு மதச்சார்பற்ற தலைவர்னு சொல்கிறாருன்னு தெரியல. சரி, தீபாவளி கூட கொண்டாட வேண்டாம், அது விநாயகர் சதுர்த்தி அதெல்லாம் கொண்டாட வேண்டாம், அது வேணால் இந்துக்கள் பண்டிகை சரியா. ஏன்னா இவங்க இந்துக்கள் வேறு, தமிழர் வேலைன்னு சொல்கிற ஆளுங்க தானே இவங்க. அது வேணால் விடுங்க, இந்துக்கள் பண்டிகை சரி விட்டுடலாம். தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிற பொங்கல் இவர் கொண்டாடினாரா? தமிழ் புத்தாண்டு சித்திரை இவர் கொண்டாடினாரா? இந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தைப்பூசம் விழா வருது, அது ஏதாவது இவர் கொண்டாடினார் இல்லை அதில் கலந்துக்கிட்டாரா? எதுவுமே இல்லை. ஆனால் இவர் எப்படி மதச்சார்பற்ற தலைவர்னு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் விஜய்க்கு ஒரு நம்ம சொல்கிறது என்னென்னா, அவர் மதச்சார்பற்ற தலைவர்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் இஸ்லாமிய தலைவர்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா அவருடைய தாய் மதம் கிறிஸ்துவ மத தலைவர்னு கூட சொல்லிக்கலாம். யாருக்கு எந்த பிரச்சனையும். ஏன்னா இந்துக்களுக்கு அந்தளவுக்கு விழிப்புணர்வோ பக்குவமோலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எந்த மத தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க போட்டுருவாங்க. ஏன்னா திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் இந்து மதத்தையும் திமுக மாதிரி விமர்சனம் பண்ண இந்த உலகத்தில் வேறு எந்த கட்சியுமே இருந்துக்க முடியாது. எந்த தலைவருமே திமுக தலைவருக்கு விமர்சனம் பண்ணி வேறு எந்த தலைவருமே விமர்சனம் பண்ணியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட திமுகவுக்கே இந்துக்கள் இன்னும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் அதில் பெரும்பான்மையான இந்துக்கள் அதில் உறுப்பினராக இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள ஜெயிக்க வச்சுட்டு தான் இருக்காங்க, ஆட்சியில் உட்கார வச்சு தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் இந்துக்களை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் செருப்புலேயே அடித்தாலும் வாங்கிட்டு இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட்டு உங்கள் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா முருகன் அப்படின்னு சொல்லுவான். சரி, உங்கள் குலதெய்வம் முருகன்னு சொல்லுவான். உங்கள் அப்பா பேர் பரமசிவம், உங்கள் அம்மா பேர் பார்வதி. ஓகே, சரி. அந்த பரமசிவனையும் பார்வதியும் செருப்பு அடிக்கலாம்னு கேட்டால், சாமி நீங்கள் பரமசிவனையும் பார்வதி செருப்பு அடிக்க எங்கிட்டது கண்விக்க தாராளமாக நீங்கள் அடிங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட முடிவு வேண்டாம் போடுவோம் அப்படிங்கிற சிலமையில் தான் இன்றைக்கி இந்துக்கள் இருக்காங்க. அதனால் அவர் மதச்சார்பற்ற தலைவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இஸ்லாமிய மத தலைவர்னு சொல்லிக்கலாம், கிறிஸ்துவ மத தலைவர்னு சொல்லிக்கலாம். தயவு செஞ்சு மதச்சார்பற்ற தலைவர்னு சொல்லாதீங்க. நீங்கள் எப்படி சொன்னாலும் இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஜெயஹிந்த்.